அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ட்ரெண்டியான விஷயத்த வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ரியாலிட்டியை கொஸ்டின் கேட்போம். டிஎன் அசெம்பிளி 2026 6வது மாதம் 19ஆம் தேதி வந்துட்டு அசெம்பிளி வந்து கூடியிருக்கு. ஸோ அந்த அசெம்பிளி வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து கட் ஆகிருக்கு. அந்த சட்டசபையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதாவது என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு ஒரு கன்டினியூஸாக வந்து ஒரு விஷயங்களை வந்துட்டு நமக்கு வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அதை வந்துட்டு நமக்கு பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்துட்டு சட்டசபை, மக்களுக்கான சபை, அந்த சபையை வந்துட்டு நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இடையில வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு டெலிகாஸ்ட் பண்ணாமல் நிறுத்துறது வந்துட்டு எந்த சைடு இருந்து பண்ண முடியும் அப்படின்னா, இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற அவங்க சைடு இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். இந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, யாருக்கோ சம்திங் ஹேப்பன், டேமேஜ் நடந்திருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கலாம். அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு விடியல் இல்லை. ஸோ உள்ளே இருந்த அவங்களுக்கு தான் தெரியும். அவங்ககிட்ட கேட்கும்போதும், அவங்ககிட்ட நான் வந்துட்டு சோசியலில் நம்ம பார்க்கும்போதும் ஸோ யாருக்கு டேமேஜுங்கிறது தெரில. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கிளியர் கட்டு பிக்சர் வந்துட்டு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏன் இந்த மாதிரி லைவ் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற வந்துட்டு ஒரு உறுப்பினர்கிட்ட வெளியில் வந்ததுக்கப்புறம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா லைவ் போகலையா, எங்களுக்கு தெரியாது, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ இது வந்துட்டு நார்மலாக எல்லா அரசியல்வாதியும் கொடுக்கறது தான். பட் இவங்க சைட்லேருந்து கேட்குறது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணுவாங்கிறது வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கார வந்துட்டு சில கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நாடகம் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு மாண்புமிகு உறுப்பினர் வந்துட்டு ராஜ்மோகன் வந்து சொல்கிறாரு, கடைக்கன் பார்வைக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நாடக பாணியில் தான் இந்த சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாண்புமிகு உறுப்பினர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும், ஒரு பக்கம் மாண்புமிகு உறுப்பினர் ராஜ்மோகன் அவர்களும் அப்படியே ஏதோ பில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க.